ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாலக் பன்னீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்துக்கிறேன். அதில் அந்த பாலக்கீரையை சேர்த்து ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பாலக்கீரையை வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். கொஞ்ச நேரம் வேக விடுங்க. கீரையை தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் வெந்துருச்சா இல்லையான்னு. இப்போ அதை ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் விட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் 4 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். அது கூட 3 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுக்கோங்க. ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் பிரிஞ்சி இலை ஒரு பட்டை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம செஞ்சு வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டும் பாலக்கீரை பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் பன்னீர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு மேத்தி இருக்கும் இல்லையா, அதை நசுக்கி போட்டுருங்க. மறுபடியும் 1 ஸ்பூன் பட்டர் விட்டு, உங்கள்கிட்ட பட்டர் இல்லை ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, அதனால் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்ம பாலக் பன்னீர் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.